திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் இயற்றி அருளிய மயூர பந்தம். அதாவது பாம்பன் சுவாமிகள் நமக்காக மயில் வடிவில் ஒரு சித்திர கவிதையை நமக்காக தந்துள்ளார்கள். அவற்றிற்கு மயூர பந்தம் என்று பெயரிடப்பட்டு நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது. இந்த மயூர பந்தம் தொடர்ந்து நாம் பாராயணம் செய்கிற பொழுது, துதிக்கின்ற போது, வழிபாட்டில் அமைத்துக் கொள்கிற பொழுது நமக்கு பில்லி சூனியம் ஏவல் எதுவும் நம் கிட்டே அண்டாது. மேலும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சகல தோஷங்களும் நீங்கும். மேலும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உட்பகை வெளிப்பகை ஏற்படாமல் தவிர்க்கப்படும். இவையெல்லாம் இந்த மயூர பந்தத்தின் மகிமைகள். ஆகவே நாம் மயூர பந்தத்தை நன்றாக படித்து பாராயணம் செய்து வழிபாட்டில் அமைத்துக் கொண்டு நல்ல பலனை பெறுவோமாக. மயூர பந்தத்தை இப்பொழுது எப்படி படிப்பது என்பதை உங்களுக்கு நான் படித்து காட்டுகின்றேன். வரதன திப நகர சுமுக ஒரு குக வரிது தபு விரிவிதி மரகத அரி பரம துகளில் அசல விமல மழவனல் இரிய மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி விரி விபுத குரு சுரபதி நவரச பரத தினகர மதுக மழ முனிவருதி. வரதன திப நகர சுமுக ஒரு குக வரிது தபு விரிவிதி மரகத அரி பரம துகளில் அசல விமல மழவனல் இரிய மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி விரி விபுத குரு சுரபதி நவரச பரத நகர மதுக மழ முனி வருதி. இதுதான் மயூரபந்தம். இந்த மயூரபந்தத்தை நீங்கள் தெளிவாக நிறுத்தி நிதானமாக அமைதியாக சுத்தமாக படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் உங்களுக்கு மிக மெதுவாக அழகாக இப்பொழுது சொல்லுகிறேன். உங்களுக்கு வரதன திபநகர சுமுக ஒரு குக வரிது தபு விரிவிதி மரகத அரிபரம துகளில் அசல விமல மழவெனல் இரிய மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி விரி விபுத குரு சுரபதி நவரச பரத தினகர மதுக மழ முனிவருதி. இது மயூரபந்தம். இப்பொழுது நாம் இவற்றின் பொருளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வரதன, கேட்பவருக்கு விரும்புவருக்கு நல்ல வரத்தையும் தனத்தையும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானே வரதன. திபநகர, பிரகாசமுள்ள ஒளிமயமான நகரத்தை உடையவனே வரதன திபன். சுமுக ஒரு குக, ஒப்பற்ற ஆன்மாக்களின் இதய குகையில் இருக்கின்ற குகனே. சுமுக, நன்முகமுடைய மங்களமுடைய முகத்தை உடையவனே குகனே என்பது அதனுடைய பொருள். சுமுக ஒரு குக. வரிது தபு விரிவிதி, வரிது தபு குறைவற்ற விரிவிதி பெருந்தொழில் உள்ளவனே. இந்த உலகத்தில் குறைவற்ற பெருந்தொழில் உள்ளவன் முருகபெருமான். குறைவற்ற பெருந்தொழில் வரிது தபு விரிவிதி மரகத அரிபரம துகளில், மரகத அரிபரம துகளில் குற்றமற்ற மரகத அரிபரம துகளில் குற்றமற்ற பச்சை நிறமுள்ள மயிலின் கடவுளே. குற்றமற்ற பச்சை நிறமுள்ள மயிலின் கடவுளே மரகத அரிபரம துகளில் அசல விமல மழவெனல், அசல விமல மழவெனல் இரிய மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி விரிவுபதகுரு. அசல விமல, திருப்பழனி, திருப்பரங்கிரி, திரு குன்றுதோராடல், திரு ஏரகம் இப்படி அமைந்துள்ள குன்றுகளெல்லாம் தனக்கு கோயிலாக அமைத்துக் கொண்டு இருப்பவனே. அதான் அசல விமல. மழ எண்ணல், அதாவது மழை என்றால் முதிர்ச்சி அடையாத. இந்த இடத்துல முதிர்ச்சி அடையாதன்னு பொருள். முதிர்ச்சி அடையாத என் ஆன்ம இருள் இரிய கெடும்படி, ஆன்ம இருள் கெடும்படி செய்வாயாக. இரிய மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி விரிவுபத குரு. மரபுரு குருமுனி, மரபுரு குருமுனினா அகஸ்திய மாமுனி. பாரம்பரியமாக வருகின்ற குருமார்க்கத்தில் வருகின்ற அகஸ்திய மாமுனியின்
மரபுரு குருமுனி, அகஸ்திய மாமுனின் மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி, அதாவது அகத்திய மாமுனிக்கு உதித்த மயக்கத்தை போக்கியவன் முருகப்பெருமான். மரபுரு குருமுனி உதிமயில் அசரமதி விரிவிபுத குரு, அதாவது அசரமதி என்றால் சரம் என்றால் காற்று, சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்றெல்லாம் சொல்வார்கள். அசரமதி அதாவது சுவாசம் இல்லாத ஒரு யோக நிலையை முருகப்பெருமான் அகத்திய மாமுனிக்கு புகட்டி இருப்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. அசரமதி விரி விபுத குரு, அதாவது சுவாசம் இல்லாத ஒரு யோக நிலை, சுவாசத்தை அடக்கி செய்யக்கூடிய ஒரு யோக நிலை அறிவை முருகப்பெருமான் அகத்திய மாமுனிக்கு அருளியதாக இதில் குறிப்பிடப்படுகிறது. சுரபதி நவரச பரத தினகர மதுக மழ முனிவருதி. சுரபதி தேவர்களின் தலைவன் முருகன். நவரச பரத தினகர, நவரச நவரசங்கள் 9 ரசங்களுடன் நவரசங்களுடன் நாடகமாடி நடனமாடக்கூடிய தினகர, அதாவது உலகை நோக்கும் உயிர்களின் கண்களுக்கு சூரியனாகவும் ஆன்மாவின் கண்ணுக்கு ஞான சூரியனாகவும் விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். பரத தினகர மதுக மழ முனிவருதி. மதுக மழ முனி, மதுக என்றால் இனிப்பு, இனிமை. மழ என்றால் மழலை, குழந்தை. இனிமையுடைய, இளமையுடைய, என்றும் மாறா இளமையுடைய முனிவருதி, முனி வடிவமுடைய முருகப்பெருமானே வந்தருள்வாயாக என்பது இதன் பொருள். இது மயூரபந்தம். வரதனதி பணகர சுமுக ஒரு குக வரிது தபு விரிவிதி மரகத அரிபரம துகளில் அசல விமல மழவெணல் இரிய மரபுரு குருமுனி உதிமயல் அசரமதி விரி விபுத குரு சுரபதி நவரச பரத தினகர மதுக மழ முனிவருதி. ஆக சிறப்பு. இந்த அற்புதமான மயூரபந்தத்தை நீங்கள் படித்து பாராயணம் செய்து துதித்து உங்கள் வழிபாட்டில் அமைத்துக் கொண்டு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக.